நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு அரண்மனை காதல் கதை மட்டுமல்ல. ஒரு பேரரசன் தனது உயிரை விட அதிகமாக நேசித்த மனைவிக்காக கட்டிய அன்பின் சின்னம் பற்றிய கதை. இந்த உலகில் காதலை கல்லிலும் பேச வைத்த ஒரு இடம் இருந்தால் அது தாஜ்மஹால் தான். 17ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசு உச்சியில் இருந்த காலம். இந்தியாவின் பெரும் பகுதியை ஆண்ட சக்தி வாய்ந்த பேரரசர்களில் ஒருவராக இருந்தார் இளவரசர் குர்ரம். பின்னர் அவரே ஷாஜகான் என்ற பெயரில் பேரரசராக உயர்ந்தார். ஒரு நாள் அரண்மனையில் நடந்த சந்தையில் பல ஆபரணங்கள், பட்டாடைகள், மணமிக்க வாசனைகள் விற்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு இளம் பெண் நின்றிருந்தாள். அவளின் கண்களில் ஒரு அமைதி, முகத்தில் ஒரு ஒளி, நடையில் ஒரு கம்பீரம். அவள்தான் அர்ஜுமந்த் பானு பேகம். இளவரசர் குர்ரத்தின் பார்வை அவள் மேல் விழுந்த அந்த நொடி அவரது இதயம் மாறிப்போனது. இவள்தான் என் வாழ்க்கை என்று மனதில் உணர்ந்தார். அந்த ஒரு சந்திப்பு காதலாக மாறியது. ஆனால் அரண்மனை காதல்கள் எளிதல்ல. அரசியல், குடும்ப ஒப்புதல், அதிகாரம் எல்லாம் தடையாக இருந்தன. ஆண்டுகள் காத்திருந்தார்கள். ஆனால் காதல் குறையவில்லை. மாறாக நாளுக்கு நாள் ஆழமானது. இறுதியில் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு அர்ஜுமந்த் பானு பேகத்திற்கு ஒரு புதிய பெயர் வழங்கப்பட்டது. மும்தாஜ் மஹால், அதாவது அரண்மனையின் அற்புத முத்து. அந்த பெயர் வெறும் பட்டமல்ல, ஷாஜகானின் இதயத்தில் அவள் பெற்ற இடத்தின் அடையாளம். மும்தாஜ் சாதாரண ராணி அல்ல. அவள் ஷாஜகானின் ஆலோசகர், நண்பர், நம்பிக்கை, உயிர் அனைத்தும். போர் சென்றாலும் அவளை அழைத்து செல்வார். அரசியல் ஆலோசனைகளிலும் அவளின் கருத்தை கேட்பார். இவர்கள் இருவரும் பிரியாமல் வாழ்ந்தார்கள். ஆண்டுகள் கடந்து அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தனர். அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி. ஆனால் விதி அமைதியாக காத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியை சிதைக்க. காதல் உச்சத்தை அடைந்த வாழ்க்கையிலும் விதி சில நேரங்களில் கொடூரமாக திரும்பிவிடும். ஷாஜகான் மற்றும் மும்தாஜ் மஹால் இருவரின் வாழ்க்கையும் அப்படித்தான். ஷாஜகான் பேரரசனாக முடிசூடிய பிறகு முகலாய சாம்ராஜ்யம் இன்னும் வலிமை பெற்றது. அரண்மனை செழிப்பு, அதிகாரம், புகழ் எல்லாமே உச்சியில் இருந்தன. ஆனால் அந்த ஆடம்பர வாழ்க்கையிலும் ஷாஜகானின் மன அமைதி ஒரே ஒருவரிடமே இருந்தது. அது மும்தாஜ். அவள் அருகில் இருந்தால் மட்டுமே அவர் முழுமையானவராக உணர்ந்தார். மும்தாஜ் ஒரு ராணியாக மட்டுமல்ல, மக்களின் துயரத்தை புரிந்து கொள்ளும் மனம் கொண்டவள். ஏழைகளுக்கு உதவி செய்தாள், விதவைகளுக்கு ஆதரவானாள், அரண்மனை பெண்களுக்கும் தைரியம் அளித்தாள். அதனால் மக்கள் அவளை மரியாதையுடன் நேசித்தார்கள். காலம் நகர்ந்தது. மும்தாஜ் தொடர்ந்து குழந்தைகளை பெற்றாள். 1, 2, 5, 10. இறுதியில் 14வது குழந்தையை கருவில் சுமந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் தக்கான் பகுதியில் போர் வெடித்தது. பேரரசனாக இருந்த ஷாஜகான் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டிய நிலை. வழக்கம் போல மும்தாஜும் அவருடன் சென்றாள். அரண்மனையில் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று பலர் கூறினார்கள். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். நீங்கள் இருக்கும் இடம்தான் என் உலகம் என்றாள். அந்த வார்த்தை ஷாஜகானின் இதயத்தை நெகிழ வைத்தது. போர் முகாமில் நாட்கள் சென்றன. ஒரு இரவு மும்தாஜுக்கு கடுமையான பிரசவ வலி ஆரம்பமானது. மருத்துவர்கள் ஓடி வந்தனர். அரண்மனை பெண்கள் அவளை சூழ்ந்தனர். வெளியில் ஷாஜகான் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவரது கைகள் குலுங்கின. அவரது கண்கள் கதவிலேயே. நேரங்கள் மெதுவாக நகர்ந்தன. இறுதியில் குழந்தை பிறந்தது. ஒரு பெண் குழந்தை. ஆனால் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை.
மும்தாஜின் உடல்நிலை மோசமடைந்தது. மருத்துவர்கள் திகைத்தனர். இரத்தப்போக்கு நிற்கவில்லை. மரணத்தின் நிழல் மெதுவாக அருகே வந்தது. மும்தாஜ் மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் ஷாஜகானை அழைத்தாள். அவர் அவள் அருகில் அமர்ந்தார். அவளின் கையை பிடித்தார். அந்த கை முன்பு போல வெப்பமாக இல்லை, குளிர்ந்து கொண்டே இருந்தது. மும்தாஜ் மெதுவாக பேசினாள். என்னை மறந்து விடாதீர்கள். நம் காதலை உலகம் மறக்காதபடி ஏதாவது செய்யுங்கள் என்றாள். ஷாஜகானின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அப்படி பேசாதே, நீ நலமாகி விடுவாய் என்றார். ஆனால் மும்தாஜ் மெதுவாக புன்னகைத்தாள். அந்த புன்னகை அவருக்காக அவள் கொடுத்த கடைசி பரிசு. சில நொடிகளில் அவளின் மூச்சு நின்றது. அரண்மனை அமைதியானது. போர்க்களம் உறைந்தது. ஷாஜகானின் உலகம் சிதறியது. அவரது குரல் வானத்தை பிளந்தது. மும்தாஜ்! அந்த ஒரு அழுகை ஒரு பேரரசனின் அல்ல, தன் உயிரை இழந்த கணவனின் அழுகை. அந்த நாளிலிருந்து ஷாஜகான் மாறிப்போனார். அவர் உணவை குறைத்தார். மக்களிடம் பேசவில்லை. சிரிப்பே மறைந்தது. சில மாதங்களிலேயே அவரது முடி வெண்மையாக மாறியதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் அந்த துயரத்தின் சாம்பலில் இருந்து ஒரு முடிவு பிறந்தது. உலகம் என்றென்றும் பார்க்கும் ஒரு அதிசயம் உருவாகப் போகிறது. அது காதலை கல்லில் உயிர்ப்பிக்கும் நினைவு சின்னம். ஷாஜகான் தனது உயிர் துணையை இழந்த பிறகு உலகமே வெறுமையாக தோன்றியது. அரண்மனை இருந்தது, அரியணை இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் மும்தாஜ் இல்லை. அந்த இல்லாமை ஒவ்வொரு நாளும் அவரது இதயத்தை கிழித்தது. இரவு நேரங்களில் அவர் தனியாக அமர்ந்து மும்தாஜின் நினைவுகளை நினைத்தார். அவள் சிரிப்பு, அவள் பேச்சு, அவள் பார்வை எல்லாமும் நினைவாக மட்டுமே மீந்தன. ஒரு நாள் ஷாஜகான் தனது அமைச்சர்களையும் சிறந்த கலைஞர்களையும் கட்டிட நிபுணர்களையும் அழைத்தார். அவரது கண்களில் இன்னும் சோகம் இருந்தது. ஆனால் அந்த சோகத்தின் உள்ளே ஒரு உறுதி எரிந்து கொண்டிருந்தது. அவர் மெதுவாக பேசினார். மும்தாஜின் நினைவு காலத்தால் அழியக்கூடாது. உலகம் முடியும் வரை அவள் பெயர் வாழ வேண்டும். அவளுக்காக பூமியில் சொர்க்கத்தை கட்டுங்கள் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அனைவரும் அமைதியாக நின்றனர். ஏனெனில் அது ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு காதலின் நினைவகம். அதற்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது யமுனை நதிக்கரை, ஆக்ரா. அமைதியான நீர், வெள்ளை வானம் பிரதிபலிக்கும் நதி. அங்கேதான் நினைவு சின்னம் எழ வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த பணிக்காக பாரசீகம், துருக்கி, இந்தியா, மத்திய ஆசியா போன்ற பல இடங்களிலிருந்து கலைஞர்கள் அழைக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், சிற்பிகள், கல் செதுக்கும் வல்லுநர்கள், எழுத்துக் கலைஞர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்தனர். வெள்ளை பளிங்கு கற்கள் தொலைதூர மக்ரானா பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டன. யானைகள் நூற்றுக்கணக்கில் பயன்படுத்தப்பட்டன. கற்கள் இழுக்கப்பட்டன. நாட்கள் மாதங்கள் ஆனது, மாதங்கள் ஆண்டுகளானது. ஒவ்வொரு கல்லும் வைக்கப்பட்ட போது ஷாஜகான் ஒரே எண்ணம் கொண்டிருந்தார், இது மும்தாஜுக்காக. மெல்ல மெல்ல ஒரு அற்புதம் உருவெடுக்கத் தொடங்கியது. பெரிய வெள்ளை குவியல், 4 மினார்கள், சமச்சீர் வடிவமைப்பு, பூக்கள், கொடிகள், குர்ஆன் வசனங்கள் கற்களில் செதுக்கப்பட்டன. சூரிய உதயத்தில் அது இளஞ்சிவப்பாக தெரிந்தது. நண்பகலில் வெண்மையாக ஜொலித்தது. நில ஒளியில் வெள்ளி போல மின்னியது. அதை பார்த்தவர்கள் வியப்பில் மூழ்கினர். இது மனிதர்கள் கட்டியதா என்று. ஆனால் ஷாஜகான் அதை வெறும் கட்டிடமாக பார்க்கவில்லை. அவருக்கு அது மும்தாஜின் அமைதியான முகம்,
அவளின் தூய மனம், அவளின் நிரந்தர நினைவு. 22 ஆண்டுகள் கடந்து போனது. இறுதியில் உலக அதிசயம் உருவானது. தாஜ்மஹால். காதலின் வெள்ளை கவிதை. ஆனால் ஷாஜஹானின் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய சோகம் காத்திருந்தது. அவர் கட்டிய அந்த அற்புதத்தை பார்த்தபடியே வாழ முடியாத நிலை வந்தது. ஏன்? அவருக்கே என்ன நடந்தது? தாஜ்மஹால் எழுந்த பிறகு உலகம் முழுவதும் அதன் அழகு பேசப்பட்டது. ஆனால் நண்பர்களே, அந்த வெள்ளை பளிங்கு மாளிகையை கட்டிய ஷாஜஹான் வாழ்க்கையில் அமைதி திரும்பவில்லை. மும்தாஜின் நினைவு தினமும் அவரை துரத்தியது. அவர் தாஜ்மஹாலுக்கு சென்று நீண்ட நேரம் அமைதியாக நின்றிருப்பார். அங்கே மும்தாஜின் சமாதி இருந்தது. நான் வந்துவிட்டேன் என்று மனதில் பேசுவார். காற்று வீசும் ஒவ்வொரு தருணமும் மும்தாஜின் குரல் கேட்பது போல அவருக்கு தோன்றியது. ஆண்டுகள் நகர்ந்தன. ஆனால் பேரரசின் உள்ளே புயல் உருவாகி கொண்டிருந்தது. அது குடும்ப புயல். ஷாஜஹானின் மகன்கள் ஆட்சிக்காக போட்டியிட்டனர். அரியணை, அதிகாரம், பேராசை இவை இரத்த உறவுகளையே பகையாக்கின. அந்த மகன்களில் மிகவும் ஆக்கிரமிப்பும் கடுமையும் கொண்டவர் அவுரங்கசீப். அவருக்கு ஒரு எண்ணம் மட்டுமே, அரியணை எனக்கே வேண்டும். அண்ணன் தம்பி போராட்டங்கள் வெடித்தன. இறுதியில் அவுரங்கசீப் வெற்றி பெற்றார். அதன் பிறகு நடந்தது வரலாற்றின் மிக வேதனையான தருணங்களில் ஒன்று. ஒரு மகன் தன் தந்தையையே சிறையில் அடைத்தான். ஆம், பேரரசன் ஷாஜஹான் ஆக்ரா ஃபோர்ட் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார். அவரிடமிருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டது, அரியணை பறிக்கப்பட்டது, சுதந்திரம் பறிக்கப்பட்டது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யாராலும் பறிக்க முடியவில்லை. அது மும்தாஜின் நினைவு. ஆக்ரா கோட்டையில் அவர் இருந்த அறையின் ஜன்னல் வழியாக தொலைவில் தாஜ்மஹால் தென்பட்டது. அந்த ஜன்னலே அவரது உலகமாக மாறியது. காலையில் எழுந்தவுடன் அவர் முதலில் பார்த்தது தாஜ்மஹால். இரவு உறங்கும் முன் அவர் கடைசியாக பார்த்ததும் அதுதான். தொலைவில் வெள்ளை நிறத்தில் ஜொலிக்கும் அந்த நினைவிடம் அவருக்கு மும்தாஜின் முகமாக இருந்தது. நாட்கள் சென்றன, மாதங்கள் சென்றன, ஆண்டுகள் உருண்டன. சிறையில் இருந்தாலும் அவர் தினமும் மும்தாஜுடன் பேசுவது போல இருந்தார். இன்னும் கொஞ்சம் நாள், விரைவில் உன்னிடம் வருகிறேன் என்று மெதுவாக சொல்வார். வயது அதிகரித்தது. உடல் பலவீனமானது. கண்கள் மங்கின. ஆனால் தாஜ்மஹாலை நோக்கும் பார்வை மட்டும் மங்கவில்லை. ஒரு நாள் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. மரணம் அருகில் வந்தது. அவரை சுற்றி சிலர் நின்றனர். ஆனால் ஷாஜஹான் பார்த்தது ஒரே திசை, ஜன்னல். அதற்கப்பால் தாஜ்மஹால். அவரது உதடுகள் மெதுவாக அசைந்தன. மும்தாஜ். அது அவரது கடைசி வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. 1666ஆம் ஆண்டு ஷாஜஹான் உயிர் பிரிந்தார். ஒரு பேரரசனாக அல்ல, தன் காதலியை தேடிச் சென்ற கணவனாக. அவரது உடலும் பின்னர் தாஜ்மஹாலில் மும்தாஜின் அருகே அடக்கம் செய்யப்பட்டது. 2 சமாதிகள், ஒரே காதல், ஒரே நினைவு, ஒரே நிரந்தரம். ஆனால் இன்று வரை தாஜ்மஹால் ஏன் உலகத்தை கவர்கிறது தெரியுமா? அதன் அழகுக்காக மட்டுமல்ல, அதன் பின்னால் புதைந்திருக்கும் காதலும் கண்ணீரும் காரணம். தாஜ்மஹால் வெறும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட மாளிகை அல்ல. அது ஒரு மனிதனின் இதயம், ஒரு கணவனின் கண்ணீர், ஒரு காதலின் நிரந்தர சாட்சி. நண்பர்களே, காலம் பல பேரரசுகளை அழித்துவிட்டது. அரசர்கள் வந்தார்கள், சென்றார்கள். போர் நடந்தது, வெற்றிகள் மறைந்தன. ஆனால் சில உணர்வுகள் மட்டும் காலத்தால் அழியாது. அதில் முதன்மையானது காதல்.
ஷாஜஹான் தனது காதலியை இழந்தபோது அவர் துயரத்தில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. அந்த துயரத்தை உலகம் காணும் நினைவாக மாற்றினார். அதனால்தான் தாஜ்மஹால் இன்று ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு உணர்வு. சூரிய உதயத்தில் அதை பார்க்கும் ஒருவர் புதிய நம்பிக்கையை உணரலாம். மாலையில் பார்க்கும் ஒருவர் பிரிவின் வலியை உணரலாம். நில ஒளியில் பார்க்கும் ஒருவர் காதலின் மென்மையை உணரலாம். அதுவே தாஜ்மஹாலின் மந்திரம். அதன் அழகு கண்களை கவர்கிறது, ஆனால் அதன் கதை இதயத்தை உடைக்கிறது. உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக அது மதிக்கப்படுவதற்கு காரணம் அதன் வடிவமைப்பு மட்டுமல்ல, அதன் பின்னால் உறங்கும் உண்மை. ஒரு காதல், ஒரு இழப்பு, ஒரு வாக்குறுதி. மும்தாஜ் இறக்கும் முன் சொன்னதாக கூறப்படும் அந்த வேண்டுகோள், நம் காதலை உலகம் மறக்காதபடி ஏதாவது செய்யுங்கள் என்று ஷாஜஹான் அதை நிறைவேற்றினார். இன்று நூற்றாண்டுகள் கடந்தும் கோடிக்கணக்கான மக்கள் தாஜ்மஹால் சென்று நிற்கிறார்கள், புகைப்படம் எடுக்கிறார்கள், அழகை ரசிக்கிறார்கள். ஆனால் பலர் அமைதியாக ஒரு உண்மையையும் உணர்கிறார்கள். காதல் என்றால் உடன் வாழ்வது மட்டுமல்ல, சில நேரங்களில் பிரிவிற்கு பிறகும் உயிரோடு வைத்திருப்பதே உண்மையான காதல். தாஜ்மஹால் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுதான். நீங்கள் நேசிக்கும் மனிதர்களை அவர்கள் அருகில் இருக்கும்போதே மதியுங்கள். அன்பை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுங்கள். ஏனெனில் நேரம் காத்திருக்காது. வாழ்க்கை எப்போது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. இறுதியாக நண்பர்களே, தாஜ்மஹாலை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நினைவில் கொள்ளுங்கள், அது வெள்ளை கல்லால் கட்டப்பட்ட மாளிகை அல்ல, ஒரு காதல் கவிதை, கண்ணீரால் எழுதப்பட்ட கவிதை, காலம் அழிக்க முடியாத கவிதை. இந்த கதையின் முடிவு இங்கே. ஆனால் ஷாஜஹான் மும்தாஜின் காதல் உலகம் இருக்கும் வரை முடிவடையாது. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வரலாற்று கதையுடன் சந்திப்போம்.